சரியான நீதி கிடைக்கவில்லை. மேம்போக்காக பணியிடை நீக்கமும் ஆயுதப்படைக்கு மாற்றுவதும் இல்லை பணியிலிருந்து ஓய்வு கொடுத்து கொஞ்ச நாளைக்கு ஆறப்போடுவதுமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நிரந்தரமான இந்த தீர்வும் நிரந்தரமான ஒரு தண்டனையும் அடுத்தது இந்த குற்றங்களை செய்வதற்கு ஒரு அஞ்சக்கூடிய ஒரு நிலையும் இங்கே சட்டம் இல்லை. சட்டம் இருந்தாலும் அதை கையில் எடுத்து அதை செயல்படுத்துவதற்கு ஆட்கள் இல்லை என்பதுதான் மனவேதனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அஜித்குமார் என்ற ஒரு இளைஞன் யாரோ ஒரு பெண் கொடுத்த புகாரில் நகை காணும் என்று சொல்லி கூட்டிகிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. இந்த விசாரணை எல்லாமே அந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட அந்த ஏரியா காவலர்களால் விசாரிக்கப்படவில்லை என்பதுதான் மிகப்பெரிய இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மர்மமே. வேறொரு இடத்தில் இருந்து வேறொரு ஃபோர்ஸ் வேறொரு ஆட்கள் விசாரித்திருக்கிறார்கள். இந்த பகுதி உட்பட்ட காவல் நிலையத்தை தாண்டி இந்த விசாரணை நடந்திருக்கிறது என்றால் இதற்குள்ள இருக்கக்கூடிய மர்மம் என்னவாக இருக்கும்? இது நிச்சயமாக ஒரு நகை திருட்டாக மட்டும் இருக்காது என்பதுதான் இன்னைக்கும் அந்த மர்ம கேள்விக்கான ஒரு பதில் தெரியாத ஒரு விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நகை 10 பவுன் காணாமல் போச்சு அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எல்லாம் விசாரிக்குது அப்படின்னா அப்போ அது வெறும் 10 பவுன் நகை தான் அதுக்குள்ளே இருக்குமா? அதை தாண்டி என்ன இருக்கும் அப்படிங்கிறத நாம் நம்மளுடைய சுய அறிவிலிருந்து கேள்வி கேட்டாலே இது எளிய மனிதர்களுக்கும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேகம் நிச்சயமாக விரிவடையும். இப்படி அடுக்கடுக்காக சந்தேகம் நிறைந்த இந்த மாதிரியான ஆணவ படுகொலை, அரசியல் ஆணவ படுகொலை, லாக்அப் டெத்து இதெல்லாம் தொடர்ந்து நம்மை சுற்றித்தான் அரங்கேறி கொண்டிருக்கிறது, நம்மளை சுற்றித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நாமும் இதை செய்திகளில் பார்த்தோம், சோசியல் மீடியாவில் பார்த்தோம். அந்த நேரத்தில் ஒரு உச்சி கொட்டிட்டு நாமளும் ஏதோ சமூக பணியை ஆற்றிவிட்டோம் என்று 4 வார்த்தை பேசிவிட்டு கடந்து விடுகிறோம். ஆனால் இதற்கு காரணமாக இருப்பவர்களுக்கும் இதுக்கு மையமாக இருந்து செயல்படுபவர்கள் யார் என்றும் இதுவரைக்கும் வெளிக்கொண்டு வர முடியாத ஒரு சூழலில் தான் இந்த அரசு இயந்திரம் பழுதுபட்டு கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்றால் அரசு என்பது அரசியல் சார்ந்தது. அந்த அரசியல் என்பது